செல்வம், பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகின்ற பொழுது காங்கிரஸே இல்லை, மீண்டும் நாங்கள் 3வது முறையாக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வந்த பாஜக இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் என்று மக்களை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது. அப்ப ஆட்சி மாற்றத்தை பாஜகவே உணர்கிறது, அந்த அச்சத்தில் அவதூறுகளை அள்ளி வீசுகிறது என்று சொல்றாங்க. வணக்கம் மகேஸ்வரன். நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனம் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இத காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்னு சொன்ன உடனேயே பாரதிய ஜனதா கட்சி பயந்துட்டு தான் கொஞ்சம் தயவு செய்து நீங்க பொருள் கொள்ள வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கறத விட 1977 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி அரசா இன்னும் கூட சொன்னீங்கன்னா, நண்பர் சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்க இந்தியா கூட்டணி என்னமோ வலுவா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, களியக்காவிலைக்கு அந்த பக்கத்துல கூட்டணி கிடையாது, களியக்காவிலைக்கு இந்த பக்கத்துல கூட்டணி. கேரளால போய் இவர் கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? சரி, வேண்டாம். மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆளுகிற வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் சொல்லுவாங்களா, அல்லது கம்யூனிஸ்டுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாரா, அல்லது காங்கிரசுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாரான்னு தெரியல. அதனால இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி கட்சி, ஆம் ஆத்மி டெல்லியிலையும் பஞ்சாப்லயும் அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. பஞ்சாப்ல இவங்களை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியை ஒரு சுமையாக கருதுகிறார். அதே போலவே பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் கட்சியை பொருட்படுத்தல. மகாராஷ்டிரால இப்படி இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு கூட்டணி இல்லை. ஒன்னு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோடின்னு சொல்லி மோடியின் முகத்தை முன்னிறுத்துகிறார்கள் சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு படை வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த தலைவனுடைய முகமும் முகவரியும் தான் அந்த படையை வெற்றி பெற செய்யும். எந்த காலத்துல நீங்க புராண இதிகாச காலங்கள்ல வரலாறுகள் எல்லாம் சொன்னீங்கன்னா, அந்த தலைவனை வைத்துத்தான் அந்த யுத்தத்திலே வெற்றி பெறுமே தவிர இதை மாதிரி இவங்க சொல்ற மாதிரி கிடையாது. கடந்த 10 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முகம்தான் இன்றைக்கு 3வது முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கொள்வதற்கு எல்லா வியூகங்களும் இன்னும் கூட சொல்ல செல்வம். அதான் நீங்க சொல்றீங்கல்ல, 3வது முறையாக நாங்கள் 400 இடங்களுக்கு மேல், பாஜக மட்டும் 370 இடங்கள், கூட்டணி 400 இடங்களுக்கு மேல், 370 ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி நீங்க பிரச்சாரத்தை தொடங்குனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சாரம் இல்லையா, அந்த உறுதி, அந்த கான்ஃபிடன்ட் உங்கள்கிட்ட இல்லாம தான் காங்கிரஸுக்கு வந்துட்டு அப்படி ஆயிரும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆட்சி மாற்றத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். பயத்தில், பதற்றத்தில் இப்படியெல்லாம் நீங்க அவதூறுகளை பேசுகிறீர்கள் ஒன்று சொல்றாங்க. 2வது, பிரதமர் மோடி என்கிற அந்த ஒரு தனி இந்த பிம்பத்தை ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பமாக இருக்கு, அது உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லிருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக, பிரதமர் வேட்பாளராக, பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இந்தியா கூட்டணி இல்லாத ஒரு ஒட்டு கூட்டணி, ஒரு ஒட்டு கலவையாக இருக்கிற அவர்கள் யார் பிரதமர் என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்பதை நான் ஒரு கேள்வியா வைக்க. இன்னொன்னு, 1977 இருந்து சொல்றாங்க இந்தியாவை போலவே அந்த கூட்டணியும் ஜனநாயக தன்மையோடு இருக்கு, தேர்தலுக்கு பிறகு ஜனநாயக தன்மையோடு ஒரு பிரதமர் வருவார்னு சொல்றாங்க. சேஸ்வரன் சார் அனுமதிச்சீங்கன்னா ஒரே ஒரு செய்தி. 1977 இருந்து பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய மொரார்ஜி தேசாய் காலத்தில் இருந்து சரண் சிங், ஜெகஜீவன் ராம், அதுக்கு பிறகு உள்ள காலத்தில் 1996 கூட ஐயா மூப்பனார் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருக்க முடியும். அதை திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒத்துக்கிடல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு அதை அனுமதிக்கல. அதனால இந்த ஒட்டு கூட்டணி இருக்கு. அதனாலதான் தேவகவுடா பிரதமர் ஆனார், ஐ.கே. குஜ்ரால் பிரதமர் ஆனார். ஆக மொத்தம் இவர்களால் ஒரு வலிமையான தலைவர், இப்போ இந்திய மக்கள் என்ன நினைக்காங்கடா சார், ஒரு வலிமையான தலைவர் வேணும், ஒரு வலிமையான வளமான இந்தியாவிற்கு வலிமையான தலைவர் வேணும்னு சொல்லி நம்ம நாட்டு மக்கள் எதிர்பார்க்காங்க. இப்போ வீடு இருந்தா தான் ஓடு மாத்த முடியும். இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களே கூட 1962
62ல மொழிவாரி மாநிலம் தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் வேண்டும் என்று கேட்ட அண்ணா அந்த கொள்கையை கைவிட்டாரு. என்ன எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, வீடு இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும், அப்ப இந்தியா என்கிற வலிமையான நாடு கட்டமைப்பு வேணும்னு சொல்லி அண்ணாவே சொன்னாரு. செல்வம், நீங்கள் இப்ப இடம் மாறி இருந்தாலும் கூட இன்னும் அந்த பழைய நினைவுகளோடு நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. பேரறிஞர் அண்ணாவெல்லாம் குறிப்பிடுங்க. ஏன் கேள்விக்கு வந்துருங்க, தலைப்புக்கு வந்துருங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நீங்க சொல்றீங்க 370 380, நான் இன்னும் நம்புறேன் 400க்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், மகேஸ்வர சார், நண்பர் சந்திரசேகரன் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்றாங்களோ இல்லையோ, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கணக்கை தொடங்க போகிறது. இவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் பரிதவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கிராமங்கள் எல்லாம் வேர்பரப்பி நிற்கிறது. இன்றைக்கு விழுதாக மலர போகிறது. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மதிக்க தகுந்த வெற்றியை தமிழ்நாட்டில் தொடங்க போகுது. பேசலாம், தொடர்ந்து செல்வம் குறிக்கிறார். இவ்வளவு கருப்பணம் வச்சிருக்காரு. செல்வம் சுருக்கமா சார், எலக்ட்ரல் பாண்ட்ல திமுக எவ்வளவு வாங்கியிருக்காங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துட்டாங்க சார், முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப முதல் கட்சி நாங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. பிரதமருடைய படத்தை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி போடுதுன்னு சொன்னா, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தை மட்டுமே அண்ணாவை விட்டுட்டாங்க, பெரியாரை விட்டுட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் படத்தை மட்டுமே இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இதையும் நீங்க சொல்ல சொல்லுங்க. ஒரு இடம் காமிங்க. இளைஞர் அணி மாநாட்டுல கூட மற்றவங்க எல்லார் படமும் இருக்கும். இந்த சும்மா இந்த கதை சொல்லக்கூடாது. இளைஞரை நீங்க உங்களுடைய நாடு முழுக்க காண்பிட்டு தேர்தல் அறிக்கை, இது தேர்தல் அறிக்கையை பத்தி பேச சொன்னா நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிச்சு போச்சு. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தினுடைய எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள், அது முடிஞ்சு போச்சு. ஆனா திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வேலை கொடுத்திருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக எத்தனை முறை பெட்ரோல் விலை குறைச்சாங்க, எத்தனை முறை டீசல் விலையை குறைச்சாங்க. நாங்க எப்படி குறைக்க முடியும்? லோக்கல் செஸ் நீங்க 5% 5 ரூபா 10 ரூபா குறைக்க. திரு செல்வம், நடைபெறுகிறது மக்களவை பொதுத் தேர்தல். மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் வேண்டாமா என்பதுதான் விவாதத்திற்குரியது. 3வது கட்டத்தில் மக்களவை தேர்தலில் முந்தப்போவது யார் என்றுதான் தலைப்பை வைத்திருக்கிறோம். சந்தேகம் இல்ல, குறைந்தபட்ச சந்தேகம் கூட நமக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களை உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக உலகம் கொண்டாடுகிறது. இந்திய மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, நரேந்திர மோடியை போன்ற வலிமையான தலைவர்களால் தான் பக்கத்தில் இருக்கிற இன்னைக்கு அண்டை நாடுகளில் இருக்கிற அச்சுறுத்தல் எல்லாம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இல்ல, அவங்க ஸ்கைப்ல வராங்க, நீங்க இடையூறு வேண்டாம், நீங்க தொடருங்க சார். பாகிஸ்தான்ல ஆர்டிகல் 350 370 எடுத்த பிறகு பாகிஸ்தான்ல பிரச்சனை கம்மி, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தான்ல பிரச்சனை கம்மியா? காஷ்மீர்ல பிரச்சனை இல்ல, அதை விட்டுருங்க. இன்னொரு விஷயம் சார், ஒரு டன் ஸ்லிப் ஆகுறதெல்லாம் நீங்க தொடருங்க, நான் திருத்தியாச்சு, தொடருங்க. முத்தலாக்கு சட்டம் இருக்கு பாருங்க. முஸ்லீம் இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய பெண்கள் மிகப்பெரிய அளவுல சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முத்தலாக் முத்தலாக் முத்தலாக்னு சொல்லி அவங்க வாழ்க்கை, ஜீவாதார வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இதெல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்திய பிறகு இன்றைக்கு முஸ்லீம் பெண்கள், முஸ்லீமுடைய பெண்கள் எல்லாம் திரு மோடி அவர்களை கொண்டாடுகிறார்கள். முஸ்லீம், அதாவது மோடியை போன்ற தலைவர்களால் தான் அதை மதசார்பற்ற கொள்கையை காப்பாற்ற முடியும் என்று யாரு இஸ்லாமிய பெருமக்கள் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க சிறுபான்மை பெரும்பான்மைன்னு. இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இந்தியா ஒரு ஊழலற்ற நாடு வேணும், ஊழலற்ற அரசு வேணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா மதசார்பற்ற, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எங்க சார் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சண்டையான இருக்கு? ஊழலற்ற நாடு வேண்டும், ஊழலற்ற நிர்வாகம் சொல்றீங்க. சிஏஜி ரிப்போர்ட்டுக்கான பதில், சரியான பதில் கொடுக்கல. தேர்தல் பத்திரம் கடந்த முறைகேடு பத்தி உரிய விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றெல்லாம் அந்த குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டு தானே இருக்காங்க. தேர்தல் பத்திரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு வாங்கி இருக்கிறார்கள், திமுக எவ்வளவு வாங்கி இருக்கு? ஒரு மாநில கட்சி திமுக தேர்தல் பத்திரத்தில் சார் நீங்க முன்னாடியுமே அதை கேட்டீங்க. இல்ல முன்னாடியுமே அதை கேட்டீங்க. அதற்கான இது பற்றி ஒரு தனி தலைப்பாவே 2-3 நாள் விவாதித்தோம்.
அது இல்ல அதுக்கான விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு சட்டம் என்று இருக்கின்ற பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, பாஜக வாங்கியிருக்கு, காங்கிரஸ் வாங்கியிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வாங்கல. அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டம் கொண்டு வந்ததுமே அது நடைமுறையுமே அந்த விவரங்கள்லாம் கொடுக்க வேண்டியதில்லை சொன்னது. அந்த வெளிப்படைத்தன்மை நீங்க சொன்னீங்கல்ல, ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம், அது இந்த தேர்தல் பத்திரத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தலையிட்டு தானே எல்லாம் வெளில வருது. இல்ல வந்துட்டு போயிட்டு வந்துருச்சு இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அகில இந்திய கட்சியை, மத்தியில ஆளுகிற கட்சியை, அதுவும் இன்னும் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று நினைக்கிற தொழிலதிபர்களும் செல்வந்தர்களும் இந்த கட்சி ஆட்சியில இருந்தா நாட்டுக்கு நல்லது. நாடு வளர்ச்சி பெறும், தொழில் வளர்ச்சி பெறும், வேலை வாய்ப்பு பெருகும் என்று நம்பிக்கையில 6000 கோடி கொடுக்கான். திமுகவுக்கு 1600 கோடி கொடுக்கான். காங்கிரசுக்கு 1600 கோடி கொடுக்காண்டா. திமுகவுக்கு ஒரே வருஷம் 659 கோடியில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம், மார்டின் குடும்பம் லாட்டரி. செல்வம் சார், நிறைய நீங்க அட்டவணையில ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு நிதி கொடுக்குது, அதுக்கப்புறம் என்ன கான்ட்ராக்ட் அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்குது என்கிற பட்டியலெல்லாம் நிறைய வெளியிட்டாங்க. அது நம்ம நிறைய பேசிட்டோம் சார். அது நிறைய பேசுறீங்க. அதெல்லாம் பேசாம தான் திசை கடைசி ஆயுதமா வெறுப்பை கையில் எடுத்திருக்கீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜாதி மதம் கடந்து அனைவரும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையும் பிரதமராக வர வேண்டும். இன்னும் சொல்ல போனா கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகளே இந்தியாவில் இல்ல. எதிர்க்கட்சி அங்கீகாரம் பெற்ற அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி இல்ல. 3வது முறையும் அதிகாரப்பூர்வமான அதான் சொல்றாங்க. இந்த முறை ஒரு வலிமையான எதிர்க்கட்சியா பாஜக வரும் அப்படிங்கிறாங்க. நீங்க 400 எல்லாம் தாண்டியாச்சு சார். 425 லட்சம் 400 நிச்சயம் என்கிற அளவில் இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், சுருக்கமா, கறந்தபால் மடிபுகாது, காகிதப்பூ மணக்காது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியின் கனவு பழிக்காது. தொடர்ந்து பேசும். அதான் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி, திமுக இளைஞரணி செயலாளர் மேல வழக்கு போடணும்னு சொல்ற அளவுக்கு அவங்க கூட்டணி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது சார், தலைப்புக்குள்ள வாங்க சார். நிறைய போகுது, புதிய விவாதத்தை தொடங்க வேண்டாம். அப்ப திருப்பி அதுக்கு பதில் சொல்லுவாங்க. பத்தி பேசுற டாபிக்கே இல்ல சார். உங்களுக்கு யார் சார் 62% மக்கள் அதீத நம்பிக்கை என்று 38 பேர் தான் சொல்லியிருக்காங்க. 62% மக்கள் எதிர்க்கவில்லை என்பதை மனதிலே கொண்டு பந்தய குதிரை வேகத்தில் வெற்றியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கட்சிகளால் கூட நன்றி இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். நன்றி டாக்டர்.